அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன்யூரி வாஹிலிஹி. நாம் எல்லாருமே காத்து கொண்டிருந்த புனிதமான ரமலான் வந்து அதில்தான் நாம் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இபாதத்தில் மூழ்கி நோன்பு வைத்து குர்ஆன் ஓதி தஸ்பீகு செய்து எல்லா காரியங்களையும் மற்ற மாதங்களை விடையும் இரட்டிப்பான அமல் செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். இந்த மாதம் முடிந்த பிறகு இறைவா, நான் ரமலான் மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தவில்லையே, இபாதத்துகள் நான் அதிகம் செய்யவில்லையே அப்படிங்கிற ஒரு கவலை யாருக்குமே நமக்கு வரக்கூடாது. எல்லாருமே ராகத்தாக இந்த ஒரு மாதத்தை செலவு செய்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமது மனதில் இருக்க வேண்டும். அதற்கு வேண்டி எல்லா நாட்களுமே இபாதத்துகள் செய்வதற்கு ஒரு டைம் டேபிள் வைப்பது நல்லது. அந்த ஒரு டைம் டேபிளில் நமது இந்த நாட்கள் போய்கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் அதிக நேரம் நாம் தூங்க மாட்டோம், மற்றவர்களிடத்தில் பேசி நேரத்தை வீண் செய்ய மாட்டோம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா அப்படின்னு அதிக நேரம் நாம் செலவு செய்ய மாட்டோம். இந்த டைம் டேபிளை மனதில் வைத்து நடந்தால் அதிகமாக இபாதத்து செய்வதற்கு நாம் தயார் செய்ய வேண்டிய ஒரு முறையாக இருக்க வேண்டும். அந்த டைம் டேபிள் நாம் தஹஜத்துக்கு வேண்டி தொலை எழும்பலாம், தஹஜத்தை தொழலாம், அதன் பின் இவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதலாம் அப்படின்னு வைக்கலாம், அல்லது இவ்வளவு நேரம் நான் திக்ரு ஓதணும் அப்படின்னு வைக்கலாம். அதன் பின் சஹர் உணவு சாப்பிட வேண்டும். அதன் பின் பாங்கு கேட்டவுடன் நாம் தொழ வேண்டும். அதே இடத்திலிருந்து சிறிது நேரம் ஆத்மார்த்தமாக அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்ய வேண்டும். பின்பு சமையல் வேலைகளை முடித்துவிட்டு சிறிது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு 9 மணி வரை திக்ரு, துவா, தஸ்பீகு, தொழுகை அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் நாம் வைத்து கொள்ளலாம். 9 மணிக்கு பின் லுஹா தொழுகையை தொழுதுவிட்டு சிறிது தூங்கலாம். காரணம், இந்த ஒரு நாட்களில் நமக்கு தூக்கமும் தேவையான ஒன்றுதான். நாம் இபாதத்துகள் மட்டும் செய்து கொண்டிருந்தால் தூக்கத்தை இழந்தாலும் நமக்கு உடலில் ரொம்ப சோர்வு ஏற்படும். தராவி தொழுகை முடிந்து தூங்க செல்லும் போதே எல்லா வீடுகளிலும் ஒரு 11, 12 மணி ஆகிவிடும் எல்லாருக்குமே. அதன் பின் சஹருக்கு வேண்டி நாம் எழும்புகிறோம். அந்த ஒரு நேரத்தில் தஹஜத்தை தொழுகிறோம். அதன் பின் உள்ள துவா எல்லாம் செய்வதற்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3:30 மணிக்கு நாம் எழும்ப வேண்டிய நிலையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் குறைந்த தூக்கத்தை தான் நாம் தூங்க முடிகிறது. ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்க சிறிது தூங்குவதற்கும் நாம் நேரம் பார்க்க வேண்டும். லுஹா நேரத்திற்கு பின் தூங்குவது சிறந்த நேரமாகும். அது பரக்கத்து நிறைந்த நேரம் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்திற்கு பின் லுஹா நேரத்திற்கு பின் 2-3 மணி நேரம், அதாவது லுஹருக்கு முன் எழுந்து விட வேண்டும். அதன் பின் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்யலாம். அப்படி டைம் டேபிள் முறையில் நாம் செய்தால் நேரமும் வீணாகாது, அதிக நேரம் நல்ல விஷயங்களுக்கு நாம் செலவு செய்ய முடியும். அதை போலவே மனதில் நெய்யத்து வேண்டும். இபாதத்து செய்வதற்கு வேண்டி, எனக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்கு வேண்டி நான் தூங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் நெய்யத்து வைத்து தூங்கினால் அதற்கு கூட அல்லாஹு தாலா உங்களுக்கு நன்மை எழுதுவான். அதை விட்டுவிட்டு தாகமோ பசியோ உடல் சோர்வோ எதுவுமே தெரியாமல் நாம் தூங்கிக் கொண்டே இருந்தால், மகரிப்புடைய நேரம் ஆனால் போதும், சாப்பிடுவதற்கு நேரம் ஆனால் போதும் அப்படின்னு தூக்கத்திலேயே நாம் இருந்து விட்டால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கான தண்டனை மட்டுமே நமக்கு இருக்கும். இனி நமது இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும், ஒரு நாளும் நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருந்தாலும், இனி ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு நாம் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருந்தாலும், அதிலெல்லாம் நாம் முயற்சி எடுக்க, அந்த ஆசைகளில் நமக்கு வெற்றி கிடைக்க ஒரு எளிதான வழி, முக்கியமாக இந்த ரமலானை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் என்று சொல்லும் போதே அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அளவில்லாதது. அதே போலவே வெள்ளிக்கிழமை நாட்களின் தலைவன், இந்த இரண்டும் சேரும்போது நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு இரட்டிப்பான பிரதிபலன் கிடைக்கும். இனி நாம் எல்லாருமே ரமலான் மாதத்தில் அதிக திக்ரு ஓதுகின்றோம், சலவாத் ஓதுகின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம். இனி இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு இஸ்மு எது அப்படின்னு கேட்டால், லொஹர் தொழுகை பின் முழு மனதோடு 11 தடவை இந்த ஒரு இஸ்மை ஓதினால், அதாவது இந்த ரமலான் மாதத்தில் இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த ரமலான் மாதம் முழுவதுமாக நம்ம முழு மனதோடு ஆத்மார்த்தமாக 11 தடவை ஒரு அடியான் இந்த இஸ்மை ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்பது, இறைவன் அவனுடைய வாழ்க்கையை தூய்மையாக்குகின்றான். அவனுடைய செல்வத்தை அல்லாஹு தாலா உயர்த்த செய்கிறான், தூய்மையான செல்வத்தை கொடுக்கின்றான். அவனுடைய பிள்ளைகளை அல்லாஹு தாலா நல்ல வழியில் தூய்மையாக்குகின்றான். அவனுடைய வீட்டை அல்லாஹு தாலா சுத்தப்படுத்துகின்றான். இன்னும் அந்த அடியானை பாவங்களிலிருந்தெல்லாம் விலகுவதற்கு நமக்கு ஒரு தௌஃபீக் கிடைக்கிறது. அந்த அடியானுடைய வீடு, அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், அவன் செல்லுகின்ற இடம் எல்லாவற்றும் சரியான முறையில் நடக்கவும், அல்லாஹு தாலாவுடைய ஒரு பொருத்தம் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள் மாறுவதற்கு, இறைவனின் ஒரு பொருத்தம் கிடைத்து விட்டாலே ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வெற்றியானதாக அமையும். இந்த ஒரு இஸ்மை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனியுள்ள நாட்களில் நாம் மறந்து போகாமல் அதே இடத்திலிருந்து லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்திலிருந்து திக்ரு, சலவாத் எல்லாம் ஓதிவிட்டு அதே அமர்வில் இருந்து
11 தடவை இந்த ஒரு இஸ்மை நீங்கள் ஓதுங்கள். அளவில்லாத சிறப்புகள் உண்டு. வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும், நல்ல பரக்கத்து கிடைக்கும். இறைவனின் ஒரு பரக்கத்து பொருத்தம் கிடைக்கும் போதே அந்த அடியானுக்கு வெற்றி தான். அதன் பின் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தோல்வி என்பதை நினைக்க கூட வேண்டாம். நாம் அதிக வெப்பத்தை அனுபவிக்கின்றோம். அதனாலேயே நிறைய பேர் உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுகின்றாங்க. அந்த உடலில் இருக்கக்கூடிய கஷ்டம், அதாவது நோய், ஏதாவது அலர்ஜி, அப்படி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் விலகுவதற்கு கூட இந்த இஸ்மை நீங்கள் 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்க, ராகத்து கிடைக்க, நரகத்துடைய அதாபிலிருந்து அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாக்க நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு இஸ்மு தான் யா குத்தூஸ் யா அல்லா, யா குத்தூஸ் யா அல்லா, யா குத்தூஸ் யா அல்லா, யா குத்தூஸ் யா அல்லா, யா குத்தூஸ் யா அல்லா என்கிற இந்த சக்தி மிகுந்த திருநாமத்துடைய அர்த்தமே தூய்மையானவன் என்பதாகும். நிறைய பேர் இருக்கிறாங்க, அதிகம் தொழ மாட்டாங்க. ஆனால் இறைவனை அவங்களுக்கு அதிக பயம் இருக்கும். அதனாலே அவர்களுடைய நாவில் எப்பொழுதும் திக்ரு என்பது வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலா திக்ரு ஓதுகின்ற அந்த அடியானை அதிகமாக நேசிக்கின்றான். அதனாலேயே அவர்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் இறைவனுடைய கருணை என்பது அவர்களுக்கு கிடைத்துவிடும். அவர்களெல்லாம் இதுபோலுள்ள திக்ரை அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு காரணமாக இருப்பதே இந்த திக்ராக இருக்கும். அப்போ இந்த ரமலானில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு இஸ்மாகும். புனிதமான வெள்ளிக்கிழமையும் அதுவும் இந்த புனிதமான மாதம் இரண்டும் சேரும்போது நாம் ஓதி கேட்கக்கூடிய அந்த இபாதத்துகள் மூலம் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் கேட்கக்கூடிய அதற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அப்போ இன்றைய தினத்தில் ஜுமாவுக்கு பின் அல்லது லொஹருடைய தொழுகைக்கு பின் இந்த ஒரு திக்ரை, இந்த இஸ்மை நீங்கள் யா குத்தூஸ் யா அல்லா, யா குத்தூஸ் யா அல்லா, யா குத்தூஸ் யா அல்லா அர்த்தம் புரிந்து ஓதுங்கள். தூய்மையான ரப்பே, தூய்மையான ரப்பே என்று நீங்கள் கேட்கும்போது அல்லாஹு தாலா உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் தருவான். கண்டிப்பாக இன்றைய தினத்தில் நீங்கள் இதை ஆரம்பித்து கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதம் முழுவதும் இந்த இஸ்மை நீங்கள் ஒரு நாள் விடாமல் ஓதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை உங்களுக்கு பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.